Hi students, போன கிளாஸில் நம்ம scientific notation அதை பற்றி பார்த்தோம், introduction பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து addition and subtraction எப்படி பண்ணுறது scientific notationல அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ addition and subtraction in scientific notation பண்ணுறதுக்கு முன்னாடி scientific notation என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒரு digit term இருக்கும், அது கூட இன்னொன்று exponent இருக்கும். இந்த exponent வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லைனா நெகட்டிவாக இருக்கலாம் இல்லையா? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அடிஷனோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ 3.769 into 10 power 5 plus you have 4.21 into 10 power 5. Okay, so இந்த மாதிரி 4.21 into 10 power 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனண்ட் உங்களுக்கு சேம் எக்ஸ்பொனண்ட்டாக இருக்குது இல்லையா? எக்ஸ்பொனண்ட்டு சேமாக இருக்குது, 10 power 5, 10 power 5. You understand? ஸோ எக்ஸ்பொனண்ட்டு சேம். ஓகே, ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஜிட் டேர்மை செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. டிஜிட் டேர்மை எடுத்துக்கோங்க, அதாவது இந்த சிங்கிள் டிஜிட் 3.769 ப்ளஸ் 4.21. ஸோ 7.979. அப்புறம் 10 power 5 அப்படியே போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் அடிஷன் நம்ம பண்ணுறது சயின்டிஃபிக் நோட்டேஷனில். அப்புறம் இந்த 7.979 நம்ம இன்னும் சின்னதாக்கலாம், அதுதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு போகலாம். சப்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள். 8.14 into 10 power minus 2 minus, ஸோ இங்கே என்ன வருது, ஐ எம் புட்டிங் மைனஸ், சப்ட்ராக்ஷன் இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சப்ட்ராக்டிங் பை 2.01 into 10 power minus 2. Okay, so 8.14 into 10 power minus 2 minus 2.01 into 10 power minus 2 பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், 8.14 எடுத்துட்டிங்களா, வெளியே எடுத்து டிஜிட்டம் எடுத்துட்டிங்களா, இதில் 2.01 இப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, லைக் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஸ் 6.13 இன்ட்டு 10 பவர், ரெண்டு சேமாக இருக்குது இல்லையா? ஸோ -2 முடிஞ்சது. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த இது வந்து எக்ஸ்பொனண்ட்டு ஒரே சேமாக இருந்தால் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்பொனண்ட் இப்போது மாறி போச்சுன்னா, அதாவது எக்ஸ்பொனண்ட்டு ஒன்று வந்து வேறு எக்ஸ்பொனண்ட் வருது, இன்னொன்று வேறு எக்ஸ்பொனண்ட் வருதுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 7.56 அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 7.56 into 10 power 5 ப்ளஸ், ஓகே, ப்ளஸ் 2.86 into 10 power 6. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க. இங்கே என்னாவது, இப்போ நான் சொன்ன மாதிரி சேம் கிடையாது. 10 power 5 ஒரு இடத்துல, 10 power 6 ஒரு இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸ்பொனண்ட் என்ன இருக்குது, வேறு வித்தியாசம் வருது. ஸோ இந்த எக்ஸ்பொனண்ட் வித்தியாசம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிஷன், அதாவது ப்ளஸ் சைனில் இருக்கிறதுல இந்த எக்ஸ்பொனண்ட்டை சேம் ஆக்கணும். ஸோ இதில் ரெண்டு இருக்குது இல்லையா, 10 power 5 இருக்குது, 10 power 6. அப்போ எதை சார் சேம் ஆகுதுன்னா, எது அதிகமாக இருக்கோ, 10 power 6 அதிகமாக இருக்குது ப்ளஸ் சைனில், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பொனண்ட்டாக இருந்தால் எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஈக்குவல் ஆகலாம். அதாவது இப்போ 6 இங்கே அதிகமாக இருக்குது, அப்போ 6 10 power 5 நம்ம இப்போ என்ன கன்வெர்ட் பண்ணணும், என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 power 6 கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ப்ளஸ் 1னா என்ன, லெஃப்ட் மூவ் ஆகும், எல் பாசிட்டிவ். ஸோ என்ன பண்ணணும், இப்போது நம்ம 7.56 எடுத்துக்கோங்க இன்ட்டு 10 power 5. அப்போ லெஃப்ட் மூவ் பண்ணால் பாசிட்டிவ், அப்போது ப்ளஸ் 1 வரணுன்னா நம்ம இதை லெஃப்ட் மூவ் பண்ணணும். அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் என்ன வரும், 0.756 இன்ட்டு, இப்போது மூவ் பண்ணனால 10 power 6. இப்போ இது ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை மறுபடியும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, எதை ஆட் பண்ணுறோன்னா 2.86 ப்ளஸ் 0.756 எவ்வளோ வருது, 1, ஓகே, 3.7
616 into 10 power 6. இப்படி தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்பனண்ட் வந்து மாறி இருந்துச்சுன்னா பாசிட்டிவில் எது அதிகமாக இருக்கோ, எந்த எக்ஸ்பனண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்பனண்ட் பக்கத்தில் இருக்க எக்ஸ்பனண்ட்டை மாற்றணும். ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸ்பனண்ட்டும் சேமாக இருக்கணும். இப்போ 10 power 6 வந்துச்சு, இங்கேயும் 10 power 6 வந்துச்சு. அப்போ இப்போ நம்ம அடிஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் சப்ட்ராக்ஷனில் இன்னொரு இது பார்க்கலாம். ஓகே, (2.9785 into 10 to the power of -8). ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, subtract by 5.72 into 10 power -10. Okay, 5.72 into 10 power -10. ரைட், இப்போ இது ரெண்டுலத்துலையும் என்ன பார்க்குறீங்கன்னா இது எக்ஸ்பனண்ட் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. முன்னாடி என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் எக்ஸ்பனண்ட் பார்த்தோம் 5ம் 6ம். அப்போ அதில் என்ன பண்ணோம், எது அதிகமாக இருக்கோ அதை போட்டோம். நெகட்டிவாக இருக்கும்போது எது கம்மியாக இருக்கோ அதை ஈக்குவலாக அதை தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போது இதில் -8 தான் கம்மியாக இருக்குது. அப்போ இதைத்தான் நம்ம -8ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் இதை வந்து -10ஆக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ -8ன்னு இருக்கிறத இங்கே வந்து எது கம்மியாக, இப்போ சப்போஸ் இங்கே வந்து இங்கே -10 இருந்துச்சு, இங்கே -8 இருக்குன்னா அப்போ இந்த -10 தான் நம்ம -8 ஆகும். எது எவ்வளோ கம்மியாக இருக்கோ, நெகட்டிவாக இருந்தால் எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மி வேல்யூ தான் நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணணும், அதாவது ஒரே மாதிரி பண்ணணும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலை -10 நம்ம -8 ஆக்கணும். ஸோ -10 எப்படி நீங்கள் -8 ஆக்குவீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாசிட்டிவ் வேணும் இல்லையா? ஸோ இப்போ 5.72 into 10 power -10. ரைட், இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரெண்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குமா? ரெண்டு பாசிட்டிவ் இருந்தால் இஸ் ஈக்குவல் டு -8ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இஸ் ஈக்குவல் டு -8ன்னு வந்துடும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவ் வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அவர் ஃபார்முலா LP and RN. ஸோ யூ ஹவ் டு மூவ் த டெசிமல் பாயிண்ட் டு ரெண்டு தடவை மூவ் பண்ணால் ரெண்டு பாசிட்டிவ் வந்துடும். ஸோ இட் வில் பிகம் now what it will become 0.0572 into 10 power -8. ஓகே, ஸோ இது போய் நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு இதோடது. இப்போ நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2.9785 minus 0.0572. So it will be around 2.9213 into 10 power -8. ஏன்னா ரெண்டு இப்போ சேம் ஆயிடுச்சு, 10 power -8. ஸோ இப்படி தான் நம்ம மாற்றணும். ஸோ பாசிட்டிவில் எக்ஸ்பனண்ட் இருந்தால் எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், மற்றதை வந்து அதை அதிகமாக பண்ணுறோம். நெகட்டிவில் எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, ரைட். இதே மாதிரி இன்னொன்று கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இதே மாதிரி வரலாம். ஓகே, அது எப்படின்னா இதில் ஒரு ப்ராப்ளம் எப்படின்னா பாருங்கள், இப்போது 4.76ன்னு நான் போடுறேன். 4.76 into 10 power 3. Okay, and here minus, again minus, right, minus 4.62 into 10 power 3. ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் பிரச்சனை, ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது அப்படி. இப்போ பாருங்கள், நம்ம டிஜிட் டேர்ம் எடுத்து நான் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். 4.76 and 4.62 minus 4.62 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 4.14. அப்போ ஆன்சர் என்னாச்சு? 0.14 into 10 power 3. இதுதான் ஆன்சர் வருது. ஆனால் இஸ் தட் சயின்டிஃபிக் நோட்டேஷன்? கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனுங்கிறது உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வந்தால் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். டிஜிட் டைம் எப்படி இருக்கணும்? சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை எந்த பக்கம் மூவ் பண்ணணும்? ரைட் சைடு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் வரணும்னா 1.
இதை வந்து ஒரு சைடு இப்படி மூவ் பண்ணுறோம். ஸோ 1.4 ஒரு சைடு மூவ் பண்ணால் அது நெகட்டிவ் ஆகிடுது, -1 வருது இல்லையா? அப்போ 10 3 -1 அப்போ எவ்வளோ வரும்? 1.4 × 10⁻². தான் ஆன்சர். ஸோ அதை இப்படி கொண்டு வரும். ஸோ உங்கள் ரிசல்ட் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். தேங்க்யூ.